அனைவருக்கும் வணக்கம். யாருடையது உயர்ந்த அன்பு என்ற தலைப்பினில் இன்று ஒரு காணொளி. இன்று உலகமே அன்பு என்ற ஒற்றை சொல்லில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எது உண்மையான அன்பு என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு கதையினை கூறப்போகிறேன். ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பறையில் எது மிகச்சிறந்த அன்பு என்ற தலைப்பினில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது அதற்கான செய்முறை விளக்கத்தினை தருவதற்காக 4 மாணவர்களை தன் அருகே அழைத்து, நீங்கள் நால்வரும் வெளியில் சென்று அன்பின் அடையாளமாக ஏதாவது கொண்டு வாருங்கள் என ஒருவர் பின் ஒருவராக அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் இறுதியாக சென்ற மூவரும் கையில் பூவோடும் வண்ணத்து பூச்சியோடும் ஒரு பறவையோடும் வந்து விடுகிறார்கள். ஆனால் முதலில் சென்ற மாணவன் மட்டும் வரவே இல்லை. அவனுக்காக வகுப்பறையே காத்து கொண்டிருக்கிறது. அப்போது அவன் வருகிறான். அவன் வருகையை கண்டவுடன் வகுப்பறையே சிரித்து விடுகிறது. காரணம் என்னவென்றால், வருகின்ற அந்த மாணவன் வெறும் கையோடு வருகின்றான். ஆசிரியர் மற்ற 3 பரிசு பொருட்களையும் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது இந்த மாணவன் வெறும் கையோடு வருவதை பார்த்து இவனிடம் கேட்கிறார், அப்பா, நீதான் முதலாவதாக வெளியில் சென்றாய். சென்ற இடத்தில் பூவை பார்த்திருப்பாய், வண்ணத்து பூச்சியை பார்த்திருப்பாய், பறவையை கூட பார்த்திருப்பாய். ஏன் ஒரு பொருளை கூட உன் ஆசிரியருக்காக உன்னால் எடுத்து வர இயலவில்லையா என கேட்கிறார். அதற்கு அந்த மாணவன் உடனடியாக ஒரு பதிலனை சொல்கிறான். என்ன தெரியுமா ஆசிரியரே, உங்களுக்காக எடுக்கலாம் எனத்தான் பூவிடம் சென்றேன். பூவானது என் கையில் பறிக்கப்படுவதை விட அந்த செடியில் இருக்கப்படுவதே அழகென தோன்றியது. அடுத்ததாக வண்ணத்து பூச்சியை பார்த்தேன். வண்ணத்து பூச்சியினை நான் தொடும் பொழுது அதன் வண்ணங்கள் என் கையில் ஒட்டி அதற்கு ஏதும் சிரமம் ஏற்படுமோ என்ற ஐயப்பாடு என் மனதிற்குள் எழுந்தது. அதனால் அதையும் விடுத்து அடுத்து அந்த பறவையையும் நான் பார்த்தேன். பறவையினை பார்த்த பொழுது அது என் கைக்குள் சிறை பறவையாக இருப்பதை விட விண்ணில் சுதந்திர பறவையாக பறப்பதே மேல் என தோன்றியது. ஆகையால் அந்த 3 பரிசு பொருட்களையுமே என்னால் உங்களுக்கு கொண்டு வந்து தர இயலவில்லை. என்னை மன்னித்தருளுங்கள் ஆசிரியரே என கூறினான். உடனே அந்த ஆசிரியர், ஆம், இதுதான் உண்மையான உயர்ந்த அன்பு. நீங்கள் மூவரும் என் மீது கொண்ட அன்பினால் இந்த 3 பரிசு பொருட்களையும் எடுத்து வந்தீர்கள். இதுவும் அன்புதான். ஆனால் இவனுடைய அன்பு தன்னை போலவே மற்ற உயிரினங்களையும் மதித்து இந்த உலகத்தினோடு ஒரு இணைப்பை உருவாக்கி கருணையும் இரக்கமும் பெருகும் ஒரு உச்சக்கட்ட அன்பாக வெளிப்படப்பட்டது. அதனால் இவனுடைய அன்பு இந்த இடத்தில் மிகச்சிறந்த அன்பாக கருதப்படுகிறது. அனைவரும் மிகச்சிறந்த அன்பினை எல்லோர் மீதும் செலுத்தி நிறைவான வாழ்வினை வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். Like, share, subscribe.